வணக்கம். ஸ்ரீ ராஜஷாமலா ஆயுஷ் வைத்தியசாலையிலேருந்து டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலமாக சில முக்கியமான கேள்விகள் சர்க்கரை நோய் பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டீங்க. அதாவது சுகர் பேஷண்ட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு 5-6 வருஷம், சில பேர் 7-8 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து அமையும். அது என்னென்னா, தோள்பட்டை வலி. ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ஏதோ ஒரு தோள்பட்டை முக்கால்வாசி அஃபெக்ட் ஆகும். கையை இப்படி தூக்க முடியாது அவங்களால. அது ஒரு இறுகின மாதிரி இருக்கும். அது பேரே ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு தான் பேர். டயபெட்டிக் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது அப்படின்னா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஜவ்வில் போய் அந்த சுகர் குளுக்கோஸ் போய் டெபாசிட் ஆகுதுனா அது என்ன ஆகும், அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ அவங்களால கரெக்டாக தூக்க முடியாது, அப்படியே ரொட்டேட் பண்ணுறதுலாம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் அது வந்து செயல்படும் இந்த ஜாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான காரணம், அதுதான் மெயின் காரணம். அது என்னென்னா ரத்த ஓட்டம். சுகர் பேஷண்ட் எல்லாருமே பொதுவாக ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் இந்த ஜாயிண்ட்டுக்கு ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கிறதுனால அந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகி அதனால இந்த ப்ராப்ளம் வரும், ஃப்ரோசன் ஷோல்டர் வரும். இன்னொன்று, பொதுவாக சுகர் பேஷண்ட் எல்லாருமே ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த அழற்சி, பழுப்புன்னு சொல்லுவாங்க, இந்த இன்ஃப்ளமேஷன், அழற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வரும். அது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு குறிப்பாக வரும். ஸோ அதனாலையும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரலாம். ஸோ காரணம் இந்த 3 வகையாக இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த பிஏ ஷோல்டர் அப்படிங்கிறது, ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களால தினசரி வேலைகளை செய்யணுமா கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு ஆயுர்வேதிக்கில் நல்ல ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். சுகர் கண்ட்ரோல் இருக்கும். நிறைய பேருக்கு சுகர் நார்மலாக தான் இருக்கும். கேட்பாங்க, என்ன சார் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் இதுவே எனக்கு வந்தது அப்படின்னா. சுகர் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது பிளட் லெவலில் கண்ட்ரோலாக இருக்குது, அதெல்லாம் ஃபைன். பட் சுகர்னால் ஏற்படக்கூடிய இந்த விளைவை நீங்கள் தடுக்கிறதுக்கு சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். அதுக்கு உள்ளுக்குள்ள மருந்தும் வெளியில் போகிறதுக்கு மருந்தும் நம்ம கொடுப்போம். இதில் நல்ல பலன் நிறைய பேஷண்ட் கிடச்சிருக்கு. இருந்தால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி.